முன்னேற்ற கழகத்தின் எம்பியும் பேச்சாளரும் மாநில துணை பேச்சாளரும் ராசா ஒரு மேடையில் மக்களின் கைத்தட்டுக்காக தேசத்திற்காக போராடி சுதந்திரத்திற்காக தன் உயிரை நீத்த சொத்துக்களை இழந்த ஒப்பற்ற தலைவர் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை பற்றி மிகவும் தவறுதலான அவருடைய தியாகத்தை இழிவுபடுத்தும் விதமாக ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. அது ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாய மக்கள் மத்தியிலும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதை முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயம் ஒன்று சேர்ந்து கண்டனத்தை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். இதை கண்டுக்காமல் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமை மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கண்டன நடவடிக்கை இந்த நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராசா அவர்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும். இனி எந்த தலைவர்களையும் பற்றி அவசியம் மட்டும் இல்லை, சுதந்திரத்துக்காக போராடிய எந்த தலைவரை பற்றியும் எந்த அரசியல்வாதியும் பேசக்கூடாது. இதே இது தேசத்துக்காண்டி போராடிய பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசி ராசாவோ எந்த அரசியல் தலைவரோ நடந்துட முடியுமா? அப்போ வ.உ.சியை பற்றி பேசினா இந்த சமூகம் எதுவும் செய்ய மாட்டார்கள். இந்த சமூகம் அமைதியான சமூகம், இந்த சமூகம் சட்டத்தை மதிக்கின்ற சமூகம் என்று நினைத்துக் கொண்டு சில அரசியல் தலைவர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை கண்டிக்காமல் விட்டா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம். இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த 10,000 இளைஞர்கள் வேளாளர்கள் இளைஞர்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பந்தல்ராஜா முன்னெடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற திங்கட்கிழமை முதல் வெள்ளாளர் வீட்டில் ஒவ்வொரு வீடாக முதல் முறையாக 5000 வீட்டில் திமுகவை எதிர்த்து கருப்பு கொடி கட்ட போகிறோம். திமுக ஓட்டு கட்டு வரக்கூடாது. ராசா தென் மாவட்டத்துக்குள்ள திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணக்கூடாது. பிரச்சாரம் பண்ணினா கண்டிப்பா அவருக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் அச்சத்தை இந்த வெள்ளாளர் சமுதாய இளைஞர்கள் காட்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய சமூகத்தை எங்களுடைய தலைவர்களை யாரு இழிவுபடுத்தினாலும் அவர்களுக்கு சரியான கண்டனமும் பதிலடியும் கொடுப்போம். தேசத்திற்காக போராடியவர் தான் ஐயா வ.உ.சி. சாதி தலைவர் இல்ல, சாதித்த தலைவர். அது இந்த திராவிட கழகம் பொய்களை புரட்டி போட்டு ஒவ்வொரு தலைவர்களும் சாதி தலைவர்களாக முத்திரை குத்தி கொண்டு இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் ஐயாக்கு செலவிப்பதற்கு இன்று வரை திராவிட அரசை தான் முன்னெடுத்தார்களா? இல்லை. இவர்கள் முழுக்க முழுக்க ஜாதியை வைத்து பிழைப்பு தேடிக்கொண்டு அரசியல் நடத்தி கொண்டு இருக்கின்ற திராவிட அரசுக்கு மிக விரைவில் முடிவு கட்டும். தலைவர்களிடம் மோதல் பண்றீங்க, கொஞ்சம் தள்ளி போக முடியுமா? இல்ல எனக்கு வந்து கவரேஜ் வந்து ஃப்ரேம் வந்து இதா இருக்கு, தள்ளி லென்ஸ் உங்களுக்கு. அதனால நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் நயினார் அவர்களுக்கு சீட்டு ஒதுக்குறேன்னு சொல்லி அவரே பிரச்சாரம் பண்ணி எனக்கு தான் சீட்டு எல்லாரும் தேர்தல் வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி தான் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நயினார் அவர்கள் நின்று தாமரை சின்னம் மீண்டும் உணர வேண்டும். முற்படுத்தப்பட்ட சமுதாயம் சைவ வேளாளருக்கு இழக்கப்பட்ட இடஒதுக்கீடை பாரதிய ஜனதா சபையில 10% இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்த ஒரே காரணத்தினால் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாரதிய ஜனதாவின் வெற்றிக்கு ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயமும் போராடினோம். ஆனா இன்னைக்கு அதே நாடாளுமன்ற தொகுதியில் வெள்ளாளரை புறக்கணித்து மீண்டும் நயினாருக்கு சீட்டு கொடுத்தால் மீண்டும் சொல்லுவோம் இதே தாமரை புறக்கணிக்க ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயமும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். அதை முன்னிலை நின்று பந்தல் ராஜாவை நயினாருக்கு எதிர்த்து ஓட்டை சேகரிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இருக்கிறது வந்து ஒரு சாதி அமைப்பு. இழந்த அரசியல் அதிகாரத்தை இந்த வெள்ளாளர் சமுதாயம் மீட்டெடுப்பதற்காக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் அரசியல் கட்சியாக நாங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். என்னோட சமுதாயத்துக்காண்டி நாங்கள் குரல் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இதே வெள்ளாளர் இல்லாத சமுதாயம் மாவட்டத்தில் நான் குரல் கொடுக்க முடியாது. பெரும்பான்மையாக வாழ்கின்ற திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கள் சமுதாயத்தை புறக்கணிக்கிறது என்பது குரல் கொடுக்கும். இதே பாரதிய ஜனதா திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி நாடார் மெஜாரிட்டியா இருக்காங்க, நாடாருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது, ஏன் ஒரு கோனருக்கு சீட்டு கொடுக்க வேண்டியது? ஆல்ரெடி கரண்ட் எம்எல்ஏ இருக்கின்ற நயினார் நாகேந்திரனுக்கு ஏன் சீட்டு கொடுக்கணும்? அப்ப பணபலம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் பாரதிய ஜனதா சீட்டு கொடுக்குதா? இல்ல அந்த வால் போஸ்ட் ஒட்டிய நபரை பாரதிய ஜனதா சார்ந்த பண்ணையார் என்று கூறுகின்ற நயினார் சார்ந்த உறவுகள் கூட்டிட்டு போய் மிரட்டி இருக்காங்க. அதே வால் போஸ்ட்ல என் பேர் என்னோட போட்டோ இருக்கு. என்ன எதிராக செய்ய முடியுமா? பந்தல் ராஜாவை சீண்டினா ஒட்டுமொத்த வெள்ளாளர் சமுதாயமும் அரசியல் கட்சிகளை புறக்கணிக்கும் என்பது நல்லாவே தெரியும்.